பயப்படாதமா, அவனுக்கு பேரு வீரன்லடா. நான் என்ன பேர் தான்டா வீரன். நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் 4 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். அந்த 4 இமேஜை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிறதில் பெஸ்ட்டான ஒரு 4 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 4 இமேஜோடைய ரேஷியோவை மட்டும் 9:16 சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த 4 இமேஜ் தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போது நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும், சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிறதிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 4 இமேஜை மட்டும் நான் சொன்ன மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்கள் ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ ஓகே, இமேஜோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிடலாம். இப்போ வாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் தகுந்த மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, லிரிக்ஸுக்கு நீங்கள் தேவையான ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற பார்த்துடலாமா? நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே லிரிக்ஸ் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனோட டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. அந்த லிரிக்ஸ் ஃபாண்டு உங்கள் லிரிக்ஸில் உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டுங்களை ஒரு டச் பண்ண மட்டுமே போதும். லிரிக்ஸ் உடைய அந்த ஃபாண்டு வந்து உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் ஆட்டோமேட்டிக் வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல
இம்போர்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள சிர்ஜ் ஐக்கானில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட் நேம் இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். KO மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அது மேலே ஒரு டச் பண்ணால் மட்டுமே போதும், லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்க்கோங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் கிட்ட கீழே உள்ள எடிட்டர்ஸ் போய்ட்டு ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் எங்கேயா வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ண மட்டுமே போதும், லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸுடைய ஃபாண்ட்டை மட்டும் வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கு ரைட் சைடில் இருந்து நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் 9:16 சொல்லி ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 4 இமேஜ்லையும் நீங்கள் 9:16 உங்களோட இமேஜ் வந்து எடிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எடிட் பண்ண உங்களோட இமேஜை மட்டும் நான் கொடுத்துருக்க அந்த 4 இமேஜில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 6 மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். சேம் மெத்தடில் நான் கொடுத்த மீதி இருக்கிற அந்த 3 இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த 4 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஃபைட் மட்டும் ஆட் பண்ணால் போதும், வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. வாங்க அது எப்படிங்கிற பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆடியோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் மட்டும் காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நீங்கள் அப்படியே வந்து பேக் போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை போய்க்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். இப்போது செகண்ட் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் இப்போ நம்ம எஃபெக்ட் 1 இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்டை நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் உங்களோட எஃபெக்டை வரிசையை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 இருக்கா, அந்த எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டில் இருக்கிற இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த 4 இமேஜுக்கு தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 9:16 இமேஜ் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த 4 இமேஜுக்கும் இந்த எஃபெக்டை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இமேஜுக்கு மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும், வீடியோவை கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து லிரிக்ஸுக்கு ஆட் பண்ண போகிறீங்க, செகண்ட் எஃபெக்ட்டை இமேஜுக்கு வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை கீழே உள்ள எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.